உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நான் நினச்சது நடக்கலை, எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், தேவன் கொடுக்கல, ஏசு அமைதியாக இருக்கிறாரு, ஆனால் என்னால் அமைதியாக இருக்க முடியல. ஏசு அமைதியாக இருக்காருங்க, ஆனால் என்னால் அமைதியாக இருக்க முடியல. அதனால தான் நான் புலம்ப வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் நிலமையை நினச்சி நான் புலம்ப தான் செய்ய முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு புலம்புறீங்களா? எதுக்காகலாம் புலம்புறீங்களோ அதில் ஆனந்த களிப்பு வரும். அந்த இடத்துல உங்களுக்கு தேவன் மகிழ்ச்சியை கொடுப்பார். இப்படி ஒன்று கொடுத்து என்னை புலம்ப வச்சுட்டாரே, செய்யாமல் விட்டுட்டு என்னை புலம்ப வச்சுட்டாரே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இல்லை, ஆனந்த களிப்பு வரும், மகிழ்ச்சி வரும். சரிங்களாங்க. நான் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒன்று சொதப்புவேன். சமைக்கும் போது ஏதோ ஒரு குழம்புல சொதப்புவேன், ஏதோ ஒரு பொரியலில் சொதப்புவேன். இப்போ என் ஹஸ்பண்ட் புலம்பிகிட்டே சாப்பிடுவாங்க. அது மாதிரி தான் நம்மளும் தேவன் முன்னாடி நிறைய புலம்புவோம்ல, தேவன் இது செய்து கொடுக்கல, அது செய்து கொடுக்கல அப்படின்னு. ஆனால் என்னென்னா, அவரை விட்டு நம்ம எங்கேயும் போக மாட்டோம். அவர் பக்கத்துலேயே நின்று புலம்ப ஆரம்பிச்சிருவோம். விரக்தியோடைய உச்சக்கட்டம். புலம்பல்னு என்னது? விரக்தியோடைய உச்சக்கட்டம். புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஏன் எனக்கு இது கிடைக்கல, நீங்கள் செய்கிறது சரியில்லை தேவனே, தேவன் பார்த்து சொல்லிடுவோம். புலம்பும் போது தேவன்கிட்ட கண்ணு இல்லையா, தேவனே நீங்கள் என்னை பார்க்குறது இல்லையா, இவ்வளோ கஷ்டப்படுறனே அப்படின்னு நிறைய புலம்புவோம். தேவன் சொல்கிறாங்க, இல்லை, நான் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், உங்களுடைய எல்லா புலம்பல்களும் ஆனந்த களிப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோனா தெரியுமாங்க? யோனா அவங்க இருக்காங்களே, தேவன்கிட்ட தான் வேலை செய்தாங்க. ஒரே ஒரு வேலை கொடுத்தாங்க தேவன், நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. அவ்வளோதான் மோசமான இடத்துக்கு என்ன போக சொல்கிறாரு. இவரும் வேண்டாம், இவர் வேலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் யோனா. புலம்ப ஆரம்பிச்சிட்டான். எப்பேற்பட்ட வேலையை கொடுக்குறாரு, மோசமான சிட்டியில் போய் என்ன போக சொல்கிறாரு. அப்பா இந்த வேலையை வேண்டாம் சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு கிளம்பிட்டான். அதாவது அவனுக்கு என்னென்னா, நான் சொகுசாக இருக்கணும், அவனுடைய எண்ணத்திற்கு மாறுபாடாக இருந்துச்சு, எல்லாமே எதிராக நடந்துச்சு அவன் வாழ்க்கை. அவனுக்கு பிடிக்கல அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் நம்மளும் அப்படி தான் இல்லை, நம்ம எண்ணத்துக்கு அது எதிராக போச்சுன்னா புலம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஒன்று நினச்சி வச்சுருப்போம், ஆனால் அது ஏதாவது எதிராக போவோம், அப்போது நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். அப்படி தான் யோனா நம்ம நிம்மதியாக இருக்கணும், அப்படியே இருந்துடணும், இருக்கிற இடத்துலையே இருக்கணும்னு நினச்சான். அது தேவன் நீ அங்கே போகும்போது புலம்ப ஆரம்பித்து வேலையை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது இல்லைங்க. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம அவர்கிட்டே தான் நிற்கிறோம், அவர்கிட்ட நின்று தான் புலம்புறோம். அதனால தான் உங்களுடைய எல்லா புலம்பல்களும் ஆனந்த களிப்பாக மாற்றப்படுது. சரிங்களா? இனிமேல் நீங்கள் புலம்ப மாட்டீங்க, இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படியே எதுக்கெல்லாம் புலம்புனீங்களோ அந்த இடத்துலலாம் சந்தோஷம் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்க ஓவராக புலம்பிகிட்டு இருக்காங்க, இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னு. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய புலம்பல்களை நீங்கள் ஆனந்த களிப்பாக மாற்றி தர்றீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ, உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக. அப்பா நன்றி சாமி.
மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பா எங்களை அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம்ப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கிடைக்குமாப்பா. அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. 1000 வருடம் ஆட்சி செய்வீங்க. அந்த காலகட்டத்துக்குமே எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.